திருவள்ளுவர் மாயை என்ற சொல்லையோ மாயை என்ற சொல்லுக்கு இணையான ஒரு பொருளையோ பயன்படுத்தவில்லை. அதே மாதிரி ஆணவம் என்ற சொல்லையும் பயன்படுத்தவில்லை. ஆனால் ஆணவம் என்ற சொல்லுக்கு இணையான பொருண்மையுடைய இருள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இந்த மாயை என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. சங்கரருடைய கேவலாத்வைதத்திலும் சொல்லப்படுகிறது, ராமானுஜராலும் சொல்லப்படுகிறது. இந்திய தத்துவங்களில் மாயை என்பது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய சொல். அந்த சொல்லின் மூலமாக விளக்கப்படுகிற பொருண்மை வேறு வேறானது. சங்கர அத்வைதத்தை பொறுத்தவரை மாயை என்பது உள்பொருள் அல்ல, உண்மையான பொருள் அல்ல. அது ஒரு தோற்ற பொருள். தோற்ற பொருள்னா விவர்த்தம், அர்த்தம் கிடையாது, விவர்த்தம். அவஸ்தை விவஸ்தை அப்படின்றீங்கல்ல, அந்த மாதிரி விவர்த்தம், பொருண்மை இல்லாத ஒன்று, அது மாயை. அது சங்கரரால் சொல்லப்பட்டது. அதற்கு அவர் சொல்லுகிற வாதம் விவர்த்தவாதம். அடுத்தது மாயை என்பது உள்பொருள். இது சைவ சித்தாந்தம். உண்மை பொருள். இந்த உலகமாக காணப்படுவது நான்காக இருக்கிறது. கருவி, உடம்பு, உலகம், இன்ப துன்பம், தனு, கரணம், புவனம், போகம்னு சொல்றது. இந்த நான்கும் காரிய பொருள்கள். இந்த காரிய பொருள்களுக்கான காரண பொருள் அல்லது மூல காரண பொருள் எது என்றால் அதுதான் மாயை. ஒரு நாற்காலி செய்யப்படுவதற்கு, மர நாற்காலி செய்யப்படுவதற்கு மரம் தேவைப்படுகிறது. அந்த மரம் காரண பொருள், நாற்காலி காரிய பொருள். அந்த மாதிரி மாயை என்பது காரண பொருள், உலகம், உடம்பு, கருவிகள், இன்ப துன்பம் எல்லாம் காரிய பொருள்கள். காரிய பொருள்களுக்கு மூலமான காரண பொருள் ஒரு உண்மை பொருள். அப்படி இந்த உலக, உடம்பு முதலியவற்றிற்கு மூலமான காரண பொருள் மாயை என்று சொல்லுவது சைவ சித்தாந்தம். இதை பிரகிருதி, மகத் என்கிற பெயரால் எல்லாம் சொல்லுகிறார்கள். சாங்கியம் அதை மகத் அல்லது பிரகிருதி என்று சொல்லும். அதிலிருந்து வருகிற இந்த உலகம் இந்த பிரகிருதிக்கு வேறாக இருக்கிற புருடனை கட்டுப்படுத்துகிறது என்று பேசுவது சாங்கிய தத்துவம். இப்ப நீங்க மாயை என்பது உயிர் அல்ல என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உயிருடைய உடம்புதான் மாயை. உயிர் என்பது அறிவான பொருள், அது ஒரு உண்மை பொருள். அறிவான ஒரு தனி உண்மை பொருள் உயிர். அந்த உயிர் ஒன்று அல்ல, பல உயிர்கள், பல. அது முடிவில்லாத எண்ணிறந்த எண்ணிக்கையில் இருக்கின்றன. இதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற உயிர் கொள்கை. உடம்பு அந்த உயிருக்கு இணைக்கப்படுகிறது. மாயையிலிருந்து அது உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்படுகிற அந்த தன்மையைத்தான் படைத்தல் என்று சொல்லுகிறோம்.
படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே. புறநானூறு. அதுல ரொம்ப பண்பே இல்லாத ஒருத்தன் படைச்சிட்டான், இந்த உலகம் துன்பமானது, பொருத்தப்படாதது, ஒத்து வராதது, முடிஞ்சால் இன்பத்தை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் என்று பேசுகிறார் அவர். படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் அப்படின்னு சொல்றான். இங்க இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகி இயற்றியான் திருக்குறள். ஒரு மகன் ஒரு மனிதன் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்பது கட்டாயமாக ஆகுமானால், இயற்கையிலேயே அப்படி ஒரு திட்டம் அமையுமானால், இந்த உலகை படைத்தவன் என்பது இல்லாமல் போகட்டும், அவனுக்கு அறிவு இல்லை என்பது போல திருவள்ளுவர் அதை சொல்லுகிறார். அதனால படைத்தல் என்பது உயிரை படைத்தல் அல்ல, உயிருக்கான உடம்பை படைப்பது. எதை அடிப்படையாக கொண்டு உடம்பு தரப்படுகிறது என்றால் உங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து. உங்களுடைய செயல்பாடு எதற்காக ஏன் அமைய வேண்டும் என்று கேட்டால், உங்களுக்கு அறிவு துலங்காமல் இருக்கிறது, அது துலங்க வேண்டி. சரி, எனக்கு ஏன் அறிவு துலங்க வேண்டும் என்றால், துலங்காமல் போகிற தொடர்பு உனக்கு இருக்கிறது, அந்த தொடர்பு இருள். அதுதான் சைவம் ஆணவம் என்று சொல்லுகிறது. இந்த மாதிரி ஒரு நேரடி இணைப்பு திருக்குறளுக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் இருக்கிறது. ஆனால் திருக்குறள் சைவ சித்தாந்தத்தை சொல்ல வந்த நூல் அல்ல. திருக்குறளில் சொல்லப்பட்ட பல்வேறு உண்மைகள் சைவ சித்தாந்தத்தில் சித்தாந்தமாக உருவம் பெற்றிருக்கின்றன. அப்படி எழுதினால் அது பொருத்தமாக இருக்கும். மற்றவர்களும் அதை எழுதிக்கிறாங்க, அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. யாருக்கு எது பொருத்தமா இருக்கிறதோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் திருக்குறள் என்பது அதனுடைய தன்மையில் அது முழுமை பெற்றது. அடுத்தது என்ன அப்படின்னா, மாயை என்பது உயிருக்கான உடம்புக்கான மூலப்பொருள், உயிரே அல்ல. அது தெளிவுபடுத்திங்க. அடுத்தது, சிவன் என்பதை மங்கள குணம் உடையவன் அப்படின்னு தொடக்க நாள்ல சொல்லியிருப்பேன். அந்த பேர் சிவன் என்கிற பெயர் தமிழ் உலகத்திற்கு எப்போது வந்தது? சிவன் சிவகதி இத சொன்னது காரைக்கால் அம்மையார். தொடக்கம் அவங்களுடையதுதான். பிறகு திருநாவுக்கரசர் மங்கள குணத்தன் என்று சிவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இவர் கொடுக்கிறது சிவன் எனும் செம்மேனி அம்மான் அப்படின்லாம் பயன்படுத்துறாங்க. என்ன செய்தி அப்படின்னா, உங்களுக்கு இந்த சிவன் அப்படிங்கிற சொல் சமஸ்கிருதத்தில் எப்படி கையாளப்பட்டது, தமிழில் எப்படி கையாளப்பட்டது அப்படின்னு முதல்ல வேறுபடுத்திக்கணும். சமஸ்கிருதத்தில் அது கையாளப்பட்டது எதற்காக என்றால், நீ மங்களம் செய்கிறவனாக இருக்கிறாய் அப்படின்னு ஒரு அடையாளத்தை அதுல குறிக்கிறாங்க. கடவுள் என்கிற அடையாளம் இல்லை, அது மங்களம் செய்கிற தெய்வம் அல்லது மங்களம் செய்கிற ஒரு அடையாளம். கடவுள் தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. தேவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல சமஸ்கிருதத்துல அவங்கவுங்க ஒரு வேலையை செய்யறாங்க. அந்த மாதிரி மங்களத்தை தர வேண்டும் என்று அந்த பட்டியலுக்குள்ள சிவன் வருகிறது. வடமொழியில பிற்காலத்துல எல்லா புராணங்களும் சிவன் குறித்த எல்லா செய்திகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தொன்மையில் அதுக்கு எது மூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுமை செய்கிற ருத்திரன் காரணமா இருக்கிறான். தொடக்கத்தில் வேள்விக்கு தடையா இருக்கிறவன் ருத்திரன். அப்ப அவனை பேசுறாங்க, நீ எங்க காயப்படுத்தாது இரு எங்களுடைய விலங்குகளை அப்படின்லாம் கேட்கிறாங்க. இந்த கேட்ட பிறகுதான் யாகத்துக்கும் அல்லது வேள்விக்கும் கடவுளுக்குமான பிரச்சனை பெருசாகுது.
வேள்வியில இருக்கிறவன் கடவுளா, கடவுள்னா என்ன அப்படிங்கிற கேள்விலாம் வருது. வேள்விக்கு தலைமை ஏத்துக்கிறது, வேள்வியில இருக்கிறத மக்கள் அல்லது வேள்வி செய்கிறவன் கொடுக்கறத யார் பங்கு போறது, யார் தலைவர், இதுல ஒரு தெய்வம், யாருக்கு இவன் பங்கு கொடுக்குறான், யாரு வேள்வி செய்யறவன், இந்த லிஸ்ட்ல அது வருது. எது? ருத்ரனை சிவனாக மாற்றுகிற தன்மையில சிவன் வருகிறது. அப்ப நீ அழிக்கிறவன் இல்லை, மங்களம் உடையவன் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறான். கடவுள்னு ஒரு விளக்கம் கொடுத்து எல்லாவற்றிற்குமான மூலப்பொருள் அப்படிங்கிற அந்த பண்புத்தன்மையில் கடவுளை விவரிப்பதில் சமஸ்கிருதம் என்ன பண்ணுது? முழுமையை அடையவில்லை, அல்லது அதை விளக்குவதில் அது தெளிவான போக்கை கொண்டிருக்கவில்லை. அதனால கடவுள் தன்மையில் சிவம் என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு அடையாளப்படுத்திய ஒரு பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. அதுக்கு பிறகுதான் சைவ மரபு இங்க இயங்குது. இதுக்கு நடுவுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த சைவ மரபுக்கான வடிவம் எது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. அது லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த லிங்கம் வேள்வி தூணா, வேள்வி செய்யற இடத்துல விலங்குகளை கட்டுவதற்காக இருக்கிற ஒரு தூணா, யூபத்தூண் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுவா ஒரு வினா. இன்னொன்னு வேள்வியில் எழுகிற நெருப்பா, அது ஒரு வினா. இப்படிலாம் சொல்றப்ப தெய்வங்களால் தேட முடியாத நெருப்புன்னு லிங்கோத்பவர் அப்படின்னு ஒரு விளக்கம். இதெல்லாம் சிவனை நோக்கிய அந்த வடிவத்தை நோக்கிய விளக்கங்கள். இந்த வடிவத்தை சிவலிங்கம் என்று சொல்லுவதற்கான ஒரு பெரிய வேலையை இந்தியாவில் செய்தவராக ஒருவர் சொல்லப்படுகிறார். அவர் லகுலீசர். இந்த லகுலீசர் சிவம் என்பதற்கு இந்த லிங்கத்தை சார்புபடுத்தினார். அப்போ ஒரு வடிவம் சார்புபடுதல் என்பது முருகனுக்கு அல்லது கந்தனுக்கு இருந்த வடிவம் சிவலிங்கமாக மாற்றம் பெற்றது. அந்த வேலையை செய்தது லகுலீசர் வழியில பாக்குறோம். அது இல்லாம இந்த தாந்திரீக மரபுலையும் லிங்கத்தை பார்க்கிறோம். அப்பதான் அது ஆவுடையார் சார்ந்த லிங்கமாக வருகிறது. அப்போ லிங்கத்தை விளக்குவதுல அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை பிரிச்சு பிரம்ம பாகம், ருத்ர பாகம், விஷ்ணு பாகம் பிரிக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் இணைச்சி சிவலிங்கத்தை கொண்டு வராங்க. ஆனால் பல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சிவனுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்குமான 3 தன்மையில தலைமையானவர் சிவன் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்போ சிவபெருமானுடைய தலைமை சொல்லப்படுகிற ஒரு வரலாற்றுக்கு முன்னாடி 3 பேரை சேர்த்து வச்சும் சிவலிங்கம் சொல்லப்படுகிறது. அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிரம்ம பாகம், ருத்ர பாகம், விஷ்ணு பாகம். அப்ப இந்த 3 செய்திய 3 கடவுளுக்கு ஒரு பேட்டர்ன், ஒருத்தர் படைக்கிறவர், ஒருத்தர் காப்பாற்றுறவர், ஒருத்தர் அழிக்கிறவர்னு கொடுத்து 3ஐயும் சேர்த்து வச்சுக்கின்றாங்க. அப்ப கடவுள் தொழில் செய்யறாரா இல்லையா? 3 கடவுள் இருக்குது. அந்த கடவுளுக்கு 3 கடவுளுக்கு அந்த பேரை வைக்கிறாங்க. ஆனால் இந்த வேள்வியை தடை செய்த ஒரு வரலாறு ருத்ரனுக்கு அமையுது. இந்த ருத்ரர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மகாருத்ரர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் தலைவன் மாதிரி சேனாபதி அப்படின்னு ஒரு ஆள் வர்றார். அவரும் முருகன் தான். சேனாபதின்னு வந்தா அது முருகன், அது ருத்ரன் கிடையாது. இப்படியும் வரலாறு இணையுது. இதெல்லாம் ஒரே நீர்மையில சரியா வகை செய்து கொடுக்கறதுக்கு வழி இல்லாம அங்கங்க இறைச்சி வச்சிருக்கு. இந்த வரலாற்றை தொகுக்கிறதுல இப்படியான ஒரு கவனம் இருந்தா உங்களால சரிப்படுத்த முடியும். அடுத்தது சிவன் அப்படிங்கிற அந்த சொல்லாடல்
ஒரு வேள்வி தகைமையில தான் அவங்களால வருது. இதுதான் நீங்க கொஞ்சம் நீட்டி பார்த்தீங்கன்னா தக்கனுடைய யாகம் தெரியும். தக்கனுடைய யாகத்துல சிவனுக்கு தலைமை கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் சிக்கல். அப்ப சிவனுக்கு தலைமை கொடுக்கிறத அந்த ஒரு வரலாறு, சிவன் உயர்ந்தவர் என்று மறுக்கப்படுகிற அந்த வரலாறு தான் உங்களுக்கு அழிப்பதில இருந்து மங்களம் என்ற சொல்லை கொடுக்கிறது. அப்ப அவருக்கு மரியாதை கொடுத்த பிறகு எல்லாம் என்ன நடக்குது? இப்ப சிவன் என்பவர் ஒரு வேள்வி கடவுளா மாறுறார். ஆனால் சிவன் என்பவர் ஒரு முழுமையான கடவுள் தன்மையில சொல்லப்பட்டது காரைக்கால் அம்மையார் அப்படின்னு புரிச்சுக்கணும். வேள்வி தொடர்பில் ருத்திரனை சிவனை பேசுவது ஒரு வகை, கடவுள் என்ற தன்மையிலேயே சிவனை பேசுவது காரைக்கால் அம்மையாருக்கு உரிமை உடையது. ஆனால் அதற்கான ஒரு அடிப்படை ஏன் வந்தது என்றால், கந்தவி என்கிற உருவம் சிவலிங்கம் என்பதாக லகுலீசரால் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ வெறும் அந்த தன்மையும் இங்கே இணையுது. சிவலிங்கத்துக்கு சிவம் என்கிற அந்த பேர் இங்கே இணையுது. இப்ப லகுலீசரும் ஏன் அந்த வேலையை செஞ்சாரு அப்படின்னு பாக்குறப்பதான் ஒரு கடவுள் ஒருமையை ஒரு அவர் லகுலீசரோடது பாசுபத சைவம். இந்த பாசுபத சைவம் அப்படிங்கிறது அவரோட சைவம். அது இது போக அதுக்கு முன்னாடியே சிவனை வழிபடுறது அப்படிங்கிறது காபாலிக சைவம். இந்த காபாலிக சைவத்துக்கு பின்னாடி வந்தது பாசுபதம், அதை ஒட்டி வர்றது காலாமுக சைவம். காபாலிகம் தான் மிக பழங்குடி சைவம். இப்ப நீங்க இந்த லகுலீசருக்கு முன்னாடியே சிவத்தை சொல்றதுக்கான ஒரு மரபை காபாலிகம் கொண்டிருக்கிறது. அப்போ காரைக்கால் அம்மையார் காபாலிக மரபுல வர்றாரா பாசுபத மரபுல வர்றாரான்னு கேட்டா காபாலிக மரபுல வர்றாரு. ஏன்னா இந்த காபாலிக மரபு தான் இங்கே இருந்த மரபு, பழங்குடி தன்மையில இருந்து வளர்ந்த மரபு. பாசுபதம் என்பது கர்நாடகா வரைக்கும் வருது, அதுவும் காலாமுகமா மாறுது தாந்திரிக பின்னணியில. காபாலிகங்கிறது தாந்திரிக பின்னணி உடையது, அதுல கல் உண்டு, காமம் உண்டு. இப்ப என்ன இன்னும் கேட்டா, பிராமணர்களுடைய தலையை அந்த மண்டை ஓட்டில் இறந்து உண்ணுகிற வாழ்க்கை. பிராமணன் ஒரு பட்டம் வாங்குறதுக்கு ஒரு பார்ப்பனுடைய தலையை வெட்டி அந்த தலையில பிச்சை எடுக்கணும். இதுதான் உங்களுக்கு காபாலிகத்துல இருக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி. அதுக்கு காரணம் என்னன்னா, வேள்வியை எதிர்ப்பது அப்படிங்கிறது. அனுபவத்துக்கு போகாம வேள்வி செய்து இந்த மக்களை கடவுளை வச்சுக்கிட்டு கடவுள் காட்டுறேன் அப்படின்னு ஏமாத்தினர். கடவுளுங்கிற பேர் இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணதுனால இந்த காபாலிகம் அவர்களை அறுக்கிறது. இதுதான் நாங்க அடையிறது தான் பிராமண பட்டம் அப்படின்னு ஒரு பார்ப்பன பட்டம் அல்லது பிராமண பட்டத்தை இந்த காபாலிகன் பெறுகிறான். இந்த வரலாற்று உண்மையை சொல்ற நூல் தான் மகேந்திரவர்ம பல்லவன் எழுதின மத்த விலாச பிரகசனம். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உலக தமிழர் அரசு நிறுவனத்துல அது கிடைக்கும், அதை படிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இதை நிறுத்திக்கிறேன். இந்த கடவுள் என்கிற வகையில் மங்கள குணம் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் சொல்றாரு, அதெல்லாம் சரி. ஆனால் வைதிக மரபில் சொல்லப்பட்ட சிவன் கடவுள் முழுமையில் சொல்லப்பட்டவன் அல்ல, ஒரு வேள்வி தலைமையில் சொல்லப்பட்டவன், ஒரு அற்புதமாகிய கடவுள். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மேலான ஒரு கடவுள் அப்படின்னு அற்புதமாக சொல்லப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி அதை சிவம் என்ற சொல்லால் சொன்ன ஒரு மரபு. அது இரண்டாவது வெறுமனே அதை ஒரு உருவமா சொல்லாம ஒரு கூத்த பெருமான் அடிப்படையில் இயவுள் என்பதாக அண்டமுற நிமிர்ந்தாடும் ஆலங்காட்டு அண்ணல் ஒன்று என்று பேசினார் காரைக்கால் அம்மையார். இப்படி அந்த வரலாறை வச்சுங்க. அதுக்கு மேல நீங்க சைவ புலமை வகுப்பு கேட்டுங்க, அதெல்லாம் போதும். இப்போதைக்கு இது எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதுல கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கியாச்சு. அருள புண்ணியமா உதவியான்னு கேட்கறது ஒரு வகை, ஒரு வினா. பெறுதலிலும் இருக்கும் கொடுப்பதிலும் இருக்கும், அது ஒரு வினா. அருளால விதி குறையுமா மாறுமா அப்படின்னு கேட்கறது.
முதல்ல வந்து நீங்க அருள் வந்து புண்ணியமா பாவமான்னு அந்த நினைப்ப விட்டுணும். நல்லாற்றா நாடி அருள் ஆழ்க்க அப்படிலாம் சொல்லுவார். அருள் வந்து புண்ணியன் கூட வச்சுங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து அருள்ல புரிஞ்சிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஒருவேளை அதை வந்து நீங்க அந்த பழைய வாசனையோட இன்னும் அருள்னா ஆண்டவன் அந்த அருள் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறீங்க. இப்போ அது நல்லா தெரியுது. அதுதான் இப்போ வந்து என்னது, நான் எப்படி அதை உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கறதான் முயற்சி. இப்ப நீங்க வந்து 242வது திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க வல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. இதெல்லாம் அருள் உடைமையில வர்றது. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம். இங்கேயும் இருள் வருது உங்களுக்கு. அருள் சேர்ந்த நெஞ்சம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுப்பீங்க? அருள் ஆழ்தல் அப்படின்றத பத்தி எல்லாம் ஃபுல்லா முழுக்க முழுக்க 2-3 திருக்குறள்ல அதை பத்தி பேசுறார். 3 திருக்குறள், 245 அருள் ஆழ்வார்க்கு, 244 அருள் ஆழ்வார்க்கு, 242 அருள் ஆள்க, இப்படிலாம் வருது. இதெல்லாம் வந்து அப்புறம்தான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகிய அங்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுலாம் நான் சொன்னேன். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க சொல்லிட்டு போனா திருவள்ளுவர் அருள் இல்லைன்னா வாழ்க்கையில இந்த உலகத்துல நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னா சொல்றாரு அப்படிலாம் சொல்ல தெரியும் உங்களுக்கு. இப்ப நான் ஓரளவுக்கு அருள் அப்படிங்கிறத கொண்டாந்து நிறுத்தினேன். அன்பு ஒண்ணு இருக்குது, அருள் ஒண்ணு இருக்குது, எல்லாம் சரிங்க. அதை அவர் பிரிக்கிறதுக்கு அருள் என்னும் அன்பின் குறைவுலாம் சொல்றாருன்னு நான் சொன்ன பிறகு உங்களுக்கு சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா அந்த சிக்கல் இருந்திருக்காரு. அவர் அந்த அருள் என்னும் அன்பின் குழவின்னு எழுதலைனாக்கா உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காரு. அது எழுதுனதுனாலதான் இப்ப தெளிவா பிரச்சனை இருக்குது. இப்ப என்ன இப்பன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் இருக்கிறது உலகத்துல வந்து ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லுல ஒரு சிற்பம் செய்றீங்க. அந்த கல்லை சிற்பமா ஆக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் துணை நிற்குது. அடுத்தது அந்த சிற்பத்தை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை பயன்படுத்துவது அப்படின்னு சொன்னா அதை கடவுளா பாக்குறதா, அல்லது வந்து அத உருவமா வச்சு அதுல எதுவும் பூசி மறைக்காம பாக்குறதா, இல்ல பூசி மறைச்சாலும் பரவாயில்ல வழிபாடுதான் முக்கியம், அது முழுக்க எண்ணெயை பூசிடுறதா, எண்ணெயும் கருப்பையும் பூசி கருப்பாக்கிறதா, இப்படிலாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு என்ன சிக்கல் அதுலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை இப்ப வந்து குழைக்கணும். இங்க எல்லாருக்கும் சப்பாத்தி சுட தெரியும். நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள். அதனால உங்களுக்கு வட இந்தியாவில் இருக்கிற மனிதன் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசை தெரியாது. அவன் செய்யற ரொட்டிக்கு மாவு பிசைறான்ல, அதே மாதிரி உங்களுக்கு தெரியாது. இந்த பிசைற முறை இருக்குல்ல, மாவை வந்து தண்ணியோட கலந்து, நீங்க கலக்கிறது சர்க்கரை கலந்தீங்களா, ரவை கலந்தீங்களா, தயிர் கலந்தீங்களா, அது இல்லை பிரச்சனை. அவன்லாம் எதையும் கலக்க மாட்டான். நார்த் இந்தியாவில் காசி இந்து பல்கலைக்கழகத்துல நான் வேலை செய்வோம். வெளியில போற வர வழியில லங்கா கேட், அங்கதான் வந்து GPHOட ஹாஸ்பிட்டல் இருக்கு, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியோட மருத்துவமனை. அந்த மருத்துவமனை எதிரில் ரோடு இருக்கும், அது குறுக்கு ரோடுகள். பெரும்பாலும் அங்கே ரோட்லயே சமையல் நடக்கும். தார் ரோட்டை நல்ல மழைன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அதை வந்து தட்டிட்டு
மண் இல்லாம அப்படி தட்டி விட்டுட்டு அதுல கோதுமை மாவை கொட்டுவான். 1 கிலோ மாவுக்கு குறையாம கொட்டிட்டு தண்ணிய தெளிச்சு அதை பிசைஞ்சு பக்கத்துல சாணி எருமுட்டை வைக்கிறோம். அது ஒரு 3 எருமுட்டையை வச்சான்னா என்ன, அது வந்து நெருப்பு வந்துடும். 2-3 கல்லை வச்சான்னா அதுக்கு மேல வந்து அந்த ரொட்டியை சுற்றுவான். அதை விட்டா உண்டை உண்டையை ஆக்கி வச்சு லிச்சி செஞ்சிருவான். பக்கத்துல உடனே ஒரு பருப்பை போட்டு கொதிக்க வச்சா தால் ரெடி. இப்போ நடு ரோட்லயே சாப்பாடு ரெடி. இது வந்து மருத்துவமனையில வந்து இருக்கிறவங்களுக்கும் அவங்க வெளியில அவங்க பாதுகாப்பா இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த குழைக்கிற வித்தை, அந்த பொருளை பயன்படுத்துகிற வித்தை, இந்த வித்தை அந்த பொருளும் கற்றுத்தருகிறது, நீங்களும் அதை கையாளுகிறீர்கள். கையாளுபவனும் கற்று தருவதும். அந்த பொருளுக்கு அறிவு கிடையாது, கோதுமைக்கு அது அறிவு கிடையாது. ஆனா அது எப்படி கத்துத்தருது? கோதுமை எப்படி கத்துத்தருது அப்படின்னா, ஒரு சப்பாத்தியாகவும் தோசையாகவும் சமோசாவாகவும் லவங்கலதாவாகவும் இன்னும் வந்து என்னென்ன கோதுமையில செய்யறாங்களோ அதெல்லாம் வச்சுங்களேன். இப்படிலாம் நான் பயன்படுவேன் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்குது. இந்த கோதுமைக்கு பதிலா வந்து மைதா வந்து அதே மாதிரி பயன்படுமா? சரி, பயன்பட்டா இதே மாதிரியான பலன் தருமா? கோதுமைக்கும் மைதாவுக்கும் என்ன வேறுபாடு? சரி, மைதாங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது, கோதுமை எப்படி உருவாக்கப்பட்டது அல்லது உருவானது, இதெல்லாம் முக்கியம். இப்படிலாம் பேசுறப்ப அந்தந்த பொருள் எப்படி எப்படியான பயன்பாட்டிற்கு உங்களால் பயன்படுத்தப்படுகிறதோ அப்படியான பயன்பாட்டிற்கு அது உரிமை உடையதாக இருக்கிறது. அந்த பொருள் அந்த தன்மையில் இல்லை என்றால் அதை நீங்கள் அப்படி கையாள முடியாது. நீங்கள் கையாளுகிறீர்களா, அது கையாள உரிமை உடையதாக இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க. இதுல நீங்க அந்த சப்பாத்தியை சுட்டு அல்லது ரொட்டியை சுட்டு நீங்க சாப்பிட்றது, அந்த வழியா போற ஒருத்தனுக்கு கொடுக்கறது, இந்த வழியா போற ஒருத்தனுக்கு கொடுக்கறது வந்து அருள் கிடையாது. அது வந்து ஆர்வம், நட்பு. ஆனா அந்த சப்பாத்தியை செய்யற கலை இருக்குல்ல, அதுதான் அருள். சப்பாத்தியை செய்யற கலை. இப்ப நீங்க வந்து எந்த பொருள் எப்படி எப்படி பயன்பாட்டிற்கு உரியதாக இருக்கிறதோ அந்த தன்மை அருள். அந்த தன்மையை வெளியே கொண்டு வருவது அது உங்களுடைய பயன்பாடு. இதுதான் அருள் ஆளுதல். இத நீங்களா செய்யறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களா செய்யற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அருள் செஞ்சா, அருளை வந்து செஞ்சா புண்ணியம்னு நினைச்சுக்கிறீங்க. அது கிடையாது. பொருள் தன்மையில் இருக்கிற பயன்பாட்டிற்கு உரிய நிலைப்பாடு, இதுதான் வந்து அருள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு வகை. அடுத்தது நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் பாங்க. எந்த பொருளை எந்த முறையில் அதனுடைய பயன்பாட்டினுடைய நீண்ட காலத்திற்கு அல்லது அதனுடைய பயன்பாட்டினுடைய உண்மை தன்மைக்கு உங்களால் கையாள முடிகிறது. ஒரு மேசை இருக்குது, அந்த மேசையில ஒரு உள்ளறை டிராயர் இருக்குது. அந்த டிராயரை இழுக்கிறீங்க. டிராயரை இழுக்கிறது யாரால முடியும்? சிக்கிக்குது. சில பேர் இழுத்தா லாவகமா வெளியே வருது. நிறைய பேர் கூட்டு சாவியை திறக்கிறாங்க. எல்லாராலையும் ஒரே மாதிரி திறக்க முடியறது இல்லை. தொடர்ந்து அந்த சாவியை பயன்படுத்தி திறக்கிறவர் லாவகமா திறக்கிறார். அப்ப இந்த கையாளும் முறை, பொருள்களை கையாளும் முறை, அதனை நீங்கள் வலிந்து ஆற்றாமல் அதன் இயல்பில் ஆற்றுவதற்கான ஒரு பண்பு இருக்குமானால் அது அருளாள்கள். அதுல நீங்க அந்த பொருளை பயன்கொள்ளுகிற வகையில் இருக்கிற மூலம் அது. அதுக்கப்புறம் அதை விரிவடைவது, அந்த பயன்பாட்டை பொதுவாக ஆக்குவது, அதெல்லாம் வந்து சிறப்பு.
என்ன, இது அந்த தன்மை. அது எப்படி உங்களை செய்ய வைக்கிறது, நீங்கள் எப்படி அதிலே கற்றுக்கொண்டீர்கள், அதுதான் அது அருள். இப்ப எல்லா பொருள்களிலும் உங்களுக்கு எல்லா பொருள்களும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவர்கள் பயன்பாட்டிற்கு அது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நெல் உணவுக்காக இருக்கிறது, ஒரு கோதுமை உணவுக்காக இருக்கிறது. இந்த உணவுக்காக இருக்கிற அந்த தன்மையை அதனுடைய உண்மைத்தன்மையில் பயன்படுத்துவது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மிருகத்தை ஏன் கொல்லக்கூடாது, ஒரு பயிரை ஏன் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கிறப்போ, பயிர் எல்லாவற்றிலும் உயிர் இருக்காது, உயிர் தன்மை இருக்கும். எல்லா விதமான, அதாவது உணவுப் பொருள், பருப்பு, நெல், இதெல்லாம் தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட பிறகுதான் அதெல்லாம் உயிர் இணையும். தண்ணீரில் சம்பந்தப்படாத வரை உயிர் தன்மை தான் இருக்கும். அதனாலதான் இந்த சயின்ஸ் தொடக்கத்திலேயே புறநானூற்றுக்கு தெரியுது. அதனாலதான் அவங்க நீரின்றி அமையாது உலகு, அப்புறம் எவ்வழி நீர் வழிப்படும் ஆறுயிர் அப்படிலாம் சொல்றது. அதனாலதான் புனை வழிப்படும் அப்படிலாம் உங்களுக்கு விளக்குறதுக்கு அந்த படிமங்களை பயன்படுத்துறாங்க. இந்த நீர் சேரல, நீர்த்தன்மை இல்லைன்னா அதுல இருந்து முளை வராது. மிளகாயிலும் புழுக்கள் வருகின்றன, தக்காளியிலும் புழுக்கள் வருகின்றன. மிளகாய் காரமாக இருப்பதனால் புழு வராமல் இருப்பதில்லை, வண்டு வராமல் இருப்பதில்லை. மிளகாய் காரம் அதற்கு பிரச்சனை இல்லை, மிளகாயில் இருக்கிற நீர்த்தன்மை தான் அதற்கு தேவை, உயிர் வருவதற்கு. நீர்த்தன்மை இல்லாமல் நீங்கள் எந்த பொருளையாவது வைத்து பாருங்கள், அதில் உயிர் வராது. நீர்த்தன்மை சேர்ந்தா உயிர் வந்துடும். அப்ப இந்த நீர்த்தன்மை சேருதல் அப்படிங்கிறது தான் உயிரை இணைக்கிறது. அப்ப பருப்புகளில் உயிர் இல்லாத தன்மையில் அவற்றை பயன்படுத்துகிறோம். உயிர்த்தன்மை என்பதற்கும் உயிர் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. உயிர்த்தன்மை என்பது ஒரு உடம்பு உயிர் என்ற ஒன்று நீங்கிய பிறகும் அது கெடாமல் இருக்கிற வரை உயிர்த்தன்மை. அது உயிர்த்தன்மை போச்சுன்னா டீமெரிட் ஆகும், பாடி டீகாம்போஸ் ஆகும். நீங்க எதுவும் எப்ப அந்தந்த பொருளின் அமைப்பு தன்மைக்கு இருக்கிற ஒரு மூலத்தன்மைக்கு பேர் உயிர்த்தன்மை, உயிர் இல்லது. பருப்பு இருக்கிறது, அது நாளைக்கு தண்ணீரோடு சேர்த்தால் அதுல உயிர் சேரும். ஆனா அந்த உயிர் சேர்றதுக்கான தகுதியை கொண்டிருப்பது உயிர்த்தன்மை. ஆனால் உயிர் வேறு. அப்போ அதுதான் ஆக்சிஜன், அதுதான் உயிர் வலி, உயிர் காற்று, மூச்சு காற்றுன்னு சொல்றது எது அப்படின்னா அந்த உயிர் தன்மையோடு இணைந்திருப்பது. அது அறிவு இல்லாத பொருள். இப்போ நீங்க ஒரு மிருகத்தை கொல்லுவதற்கும் புல்லை புடுங்குவதற்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை, உயிர் கொலைதான். ஆனால் நெல்லை சாப்பிடுவதற்கும் புல்லை புடுங்குவதற்கும் வேறுபாடு உண்டு. நெல் உயிர் வராத உயிர்த்தன்மை உடையது, உயிர் இல்லாத உயிர்த்தன்மை உடையது. அப்ப அதுல உயிர் கிடையாது. அப்ப நீங்க ஒரு பொருளை ஆளும் பொழுது அந்த உயிரையும் உடம்பையும் பிரிக்கிறீர்களா அப்படின்னு ஒரு வினா. அப்ப அந்த உடம்பு அந்த உயிருக்கானது, அதை கையாளுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, அதை சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஒரு 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 நெல் விளைந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முற்றிய காலம், அதனுடைய இறப்பு காலம், அதற்கு பிறகு நீங்கள் நெல்லை எடுப்பது என்பது கட்டாயம். அப்படி நீங்கள் இந்த பொருள்களினுடைய தன்மையை விவரமாக அல்லது விவரித்து அல்லது வகை செய்து பொருள்களை கையாளுவது. இப்படி கையாளுவது அதுல நீளும். அதுல நீங்க செய்யறது சரியா இருந்தா நல்வினை அல்லது புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அருள் என்பது நேரடியா அவனுக்கு அருள் இருக்கிறது அப்படின்னா
எந்த பொருளை எப்படி கையாள வேண்டும் என்கிற உண்மைத்தன்மை தெரிந்த பண்பு உடையவன் அவன் அர்த்தம். அப்படித்தான் நீங்க அருள் ஆள்க. டோட்டலா உங்களுக்கு திருக்குறள் வந்து இந்த பயிலரங்கு முடியறதுக்குள்ள புரியாம போனாலும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு எனக்கு அருள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன, உங்களுக்கு திருக்குறள் என்கிற ஒன்றினுடைய அருள் புலப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். ஏன்னா இந்த அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் கூறியார் கண்ணும் உல. இந்த பொருள் செல்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. என்ன, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த செல்வத்துள் செல்வம், செல்வம் என்பது ஒரு பொருளினுடைய மதிப்பீடு. அது பணம் என்ற ஒன்று சார்ந்தது. சரிதானா? செல்வத்துக்கு ஒரு செல்வம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது எதுன்னு கேட்டா அது அருள். புரியுதா நேரடியா? புரியுது. அதான் அருள். அப்ப வந்து செல்வத்துக்குன்னு ஒரு செல்வம் இருக்குதுப்பா, அது எதுன்னு கேட்டா அருள் தானே தவிர நீங்க சொல்ற மதிப்பீடு கிடையாது. அது தெரிஞ்சாதான் திருநாவுக்கரசர் செய்ததெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியும். விஷத்தை சாப்பிட்டதும் தெரியும், பொன்னியும் மணியும் தூக்கி போட்டதும் தெரியும். அவர் விஷத்தையும் சாப்பிட்றதையும் சொல்லணும். அதுல அதுக்குள்ள அருள் இருக்கிறது. அதனால அது என்னை கொள்ளாது. அது எல்லாரும் போய் செஞ்சிடாதீங்க. திருநாவுக்கரசர் மாதிரி இருந்தா செய்யலாம். நீங்க உங்களை திருநாவுக்கரசர்னு டிராமா போட்டுக்கிட்டு செய்யக்கூடாது. சரிதானா? அதனால அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அதுதான் அதுல இருக்கிற அந்த திருக்குறள் இருக்கிற விளக்கம். அடுத்தது இப்ப நீங்க எல்லாம் இதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. மற்றதெல்லாம் புரியாத இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணுதான் உங்களுக்கு புரியாம இருக்கும். மற்ற எல்லாமே வந்து அருள் என்பது பொருளின் உள்ளார்ந்த தன்மை அப்படின்னு சொல்லிட்டாரு அவரே. பொருளின் உள்ளார்ந்த தன்மை என்பது அது கடவுள் இணைந்திருக்கிற அன்பு, அது பொருள் சார்ந்த வகையில் அருள். அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி புரியல அப்படிங்கிறத கேள்வி பதில் விளக்கத்துல பார்க்கலாம் அடுத்தது. இப்போ ஓரளவுக்கு நான் அதை சரியாதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற பழக்கம் வழக்கம் அது வந்து உங்களுக்கு இது நான் சொல்றதை இன்னும் சிந்திக்க விடாம தடை பண்ணிட்டு இருக்கு. அதுதான் அதுல இருக்கிற சிக்கல். இன்னும் நான் அழகா சொல்லுவேன், அந்த ஹேண்டில் பண்றது. அதாவது ஒரு குழந்தையை கையாளுவது. குழந்தைங்கிறது ஒரு உயிர் தான் அது. ஆனால் அது அறிவினுடைய செயல்பாட்டுக்கு வரல. இப்ப அந்த குழந்தைய கையாளுறது வந்து குழந்தையின் போக்குல தான் கையாளணும். நீங்க உங்க போக்குல கையாளுறதுக்கு உணவு தான் கொடுக்கலாம். நீங்க அதுவும் அதும் போக்குல போய் தான் கொடுக்கணும். அதும் போக்குல போய் அதை ஏமாத்தி கொடுக்கறதுக்கு தான் நிலா காட்டி விட்டுறது, தெலா காட்டி விட்டுறது. அப்போ அது நேரத்தை அதுல கடத்தணும். ஒரு குழந்தைக்கு ஒரு உண்டை சோறு கொடுக்கணும்னா ஒரு மணி நேரம் நீங்க நேரத்தை கடத்துறீங்கன்னா அது விரும்பலையோ விரும்புதோ, ஆனா அது போக்குல போய் அதுக்குள்ள அனுப்பணும். உள்ள அனுப்பி விடணும் குடலுக்கு, அது குடலுக்கு. அப்ப அந்த மாதிரியான வேலைப்பாடு தான் அருளை கையாளுகிற முறை. அது நீங்க செய்யற செயலை அருள் நினைக்காதீங்க. நீங்க இந்த தப்பு என்ன பண்றீங்கன்னா உங்க செயலை அருள்னு நினைக்கிறீங்க. அருள் அந்த செயல்பாடு உள்ளவன் அருளை கையாளுகிறான். அவனுக்கு பழகி பழகி அந்த மென்மைத்தன்மை வரும்பொழுது அருள் நெஞ்சினனாக இருக்கிறான். மென்மைத்தன்மை வரணும் அவனுக்கு. அந்த அருள் என்பது ஒவ்வொன்றன் ஊடாக இருக்கும் கடவுளுடைய அன்பு. அது பெரும்பாலும் மென்மைத்தன்மை நோக்கியதாகவே தன்னுடைய செயல்பாட்டை உள்ளார்ந்து வைத்திருக்கிறது. அது வன்மைத்தன்மை நோக்கியது அல்ல. அதனாலதான் அதனுடைய பழக்கம் உங்களை மென்மையாக ஆக்குகிறது அப்படிங்கிறத இங்க கூடுதலா நீங்க சேர்த்துக்கலாம். இன்னும் அது பற்றின திருக்குறள்களை நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்போ நீங்க வந்து அருளை வந்து என்னவா இது பண்ண முடியாது, ஒரு குணமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது அந்த பண்பு என்பதற்கும் குணம் என்பதற்கும் வேறுபாடு அன்னைக்கு சொன்னேன். பண்பு என்பது இந்த பிறப்பு சார்ந்து நீங்கள் செய்கிற செயல்களுடைய தன்மை. குணம் என்பது அப்படி அல்ல, உயிர் என்பதனுடைய தன்மை. அதனாலதான் இந்த திருவள்ளுவர் இந்த முடிவு பண்றதுக்கு சில திருக்குறள் சொல்லியிருப்பார். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு திருக்குறள். அதோட கூட
குலத்தின்கண் ஐயப்படும்பார். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் குலத்தின்கண் ஐயப்படும்பார். அப்ப முடிவெடுக்கிறதுல அவனுக்கு தகுதி இல்லைங்கிறது. இன்னொரு திருக்குறள், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலர். இது முடிவெடுக்கிறது. என்ன அப்படின்னா, அவன் தப்பு பண்றான் சேர்த்தாம்பா. அவன் இப்போ நான் ஒரு பஸ்ல ஏறி போறேன். அப்போ ஒரு போக்குவரத்து தொழிலாளி தான், நல்லா குடிச்சிட்டு ஏறுறான். அவன் திட்டிட்டு இருக்கிறான். இப்ப அந்த திட்டிக்கிட்டு இருக்கிற போய் நான் சண்டை போட்டு அவனை அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்க கூடாது. ஏன்னா அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். அவனை அடிச்சா அதனால பிரயோஜனம் கிடையாது. அவனை திருந்த போறது இல்லை. அவனை பஸ்ஸை விட்டு இறக்கி விடலாம். அதை கண்டக்டர் டிரைவர் செய்யணும். அதை தவிர அவனை என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. அடிக்கிறதுக்கு என்ன இல்லை, அவனுக்கு அறிவோட அதை பேசல அவன். அந்த மாதிரி குணம் நாடி அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குதுன்னு பாருங்க. தப்பு பண்ணிட்டான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை வழங்க முடியாது. அறிவில்லாதவன் செய்த தவறுக்கு தண்டனை வழங்குவது என்பது அறிவுள்ளவன் செய்கிற தவறுக்கு தண்டனை வழங்குவது போன்றது அல்ல அப்படிங்கிறது. அதுல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலர். குற்றம் அதிகமான மதிப்புடையதா இருக்குதா, குணம் நாடி இல்லை. ரெண்டுத்தையுமே பார்க்கணும். குணத்தையும் பார்க்கணும், குற்றத்தையும் பார்க்கணும். குணம் என்பது அறிவு சார்ந்த அவனுடைய தகுதி. அதனாலதான் குணம் இளனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இளனாம் ஏமாப்பு உடைத்து. அப்புறம் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. அதுக்கப்புறம் உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் உள்ளமர்கண்ணான் குணம். இதெல்லாம் அவங்க செய்கிற அறிவு நுட்பம். சமயோசிதமா செய்யறதா அல்லது தப்ப செய்யறதா எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த அறிவு என்பதுதான் குணம் என்ற சொல்லால் திருக்குறளில் உணர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அதனுடைய ஒட்டுமொத்த குணம் என்கிற சொல்லாட்சியினுடைய பயன்பாட்டுக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? பொருள் புரியும் திருக்குறளுக்கு. அப்புறம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னா இதுல மட்டும் கொஞ்சம் புரியுது. அன்பு உடையவர்கள் எல்லாவற்றையும் தன்னுடையது என்று கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அப்ப நான் அப்பதான் அன்புடையவன் ஆவனா? இப்ப நான் எல்லாத்தையும் என்னது மற்றவங்களது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய எலும்பை கூட மற்றவர்களுக்கு உரியது என்று சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயமா சொன்னா, அப்ப அன்புங்கிறது சாதாரண விஷயமா எப்படி புலப்படும்? அதுக்காக நீங்க அதை பாருங்க. அப்புறம் இந்த அன்பு என்பது அதுல நேரடியா உங்களால எப்படிலாம் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பாருங்க. பார்த்தாதான் அது உங்களுக்கு என்னோட கேள்வி கேட்க முடியும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அருளுடைமையை பற்றியும் பேசினேன். அது அதுக்கான இப்ப அன்புடைமை 8வது அதிகாரம், அருளுடைமை 25வது அதிகாரம். அதுலதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசினது. அருள் செல்வம், அதுக்கப்புறம் நல்லாற்றான் நாடி அருளாக, இதெல்லாம் அதுதான் பேசணும். இப்போ உங்களுக்கு அருள்னா என்ன அப்படிங்கிற சிக்கல் வரும். அதனாலதான் அதை வச்சு எதை வச்சு புரிஞ்சு வைக்கிறதுக்கு அன்பு என்னும் ஆர்வம், அப்புறம் அருள் என்னும் அன்புயின் குழவி, அதை வச்சு உங்களால புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ், அதோடைய ஆன் டு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தின. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அறிவுடைமை. அது அறிவுடைமை 43வது அதிகாரம். கல்வியெல்லாம் சொல்லிட்டு அதோட தனியா அறிவுடைமைன்னு ஒண்ணு சொல்லியிருப்பார். அதுலதான் உங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க அப்படின்னு அதனுடைய பயன்பாட்டு வகையில சொல்லியிருப்பார். அறிவுங்கிறத ஒரு மூலத்தன்மையா சொல்லியிருக்க மாட்டார். அப்ப நீங்க இதெல்லாம் ஒரு பயன்பாட்டு வகையில ஒரு பட்டியல் கொடுக்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். 100வது அதிகாரம் பண்பு உடைமை. உங்களுக்கு அந்த எளிமை அப்படிங்கிறதுக்குள்ள சொன்னது. அதுக்கப்புறம் உறுப்பு இருந்தா பத்தாது, பண்பு இருக்கணும்னு சொல்றது. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு, பண்பு இலான் பெற்ற, இதெல்லாம் பயன்பாட்டு வகையில சொல்லுவார். பண்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு ஓரளவுக்கு குழு என்ன கொடுத்திருப்பாருன்னா, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், இது ரெண்டும்
பண்புடைமை என்னும் வழக்கு. இதை வச்சுதான் நான் சொன்னேன், பிறப்பு சார்ந்து உங்களுடைய குணம் என்பதாக புரிந்து கொள்ளப்படுகிற வகையில் இருப்பது பண்பு அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க வரலாறுல நிறைய எடுத்து வச்சு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 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 பிடித்து பார்க்கிற வகையில், அது இதுதான் சொல்ற மாதிரி ஒரு பேச்சு அமையணும். இதுதான் சொல்ற மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா தான் அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, பதிவு இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பயன்பாடு உங்களுக்கு வாழ்க்கையில வாழறப்ப ஒன்னும் வந்து கேட்டுக்கிற மாதிரி, உங்களோட வந்து உங்களை சமாதானப்படுத்துற மாதிரி அப்படித்தான் அமையும். மற்றபடி அதை வச்சுக்கிட்டு வாழறது அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி ஒரு பிடிச்சு பார்க்கிற வகையில இல்லாமலாம் திருக்குறளை வச்சுட்டு வாழறேன்னு சொல்றதெல்லாம் சுமார். திருக்குறள் என் வாழ்க்கையில இந்த இடத்துல இப்படி புரியுது அப்படின்னு வேணா சொல்லிட்டு போகலாம். அதுதான் இப்படி நாம பாக்குறோம். இந்த பண்பு பற்றின சொல்லாடல்கள்ல நம்ம சங்க இலக்கியங்கள் அல்லது பண்டை தமிழ் இலக்கியங்களுக்குள்ள சில பயன்பாடுகள் இருக்குது. அந்த பயன்பாட்டுல என்ன ஒரு செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது கலித்தொகையில. புறநானூறுல பாடு அறிந்து ஒழுகும் பண்புன்னு இருக்கு. இந்த பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகல், பாடு அறிந்து ஒழுகும் பண்பு, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னத்தை புரிய வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய செயலை வைத்து உங்களுடைய பண்பை நாம வந்து அடையாளப்படுத்துவது, அவ்வளவுதான். பண்பு எனப்படுவது செயல் பாடு ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா செயல்பாடு. செயல் என்றாலும் பாடு என்றாலும் ஒண்ணுதான், அதுதான் செயல்பாடு. இது வரைக்கும் நீங்க அப்படி யோசனை பண்ணி பார்த்துக்க மாட்டீங்க. இந்த பாடு அறிந்து ஒழுகும் பண்பு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், எந்த இடத்துல செய்யணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான் பாடு அறிந்து செய்தல். இது பண்பை காட்டும். அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சு பின்பற்றுவது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பாடறிந்து ஒழுகும் பண்பு, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படிங்கிற அந்த மேற்கோள்களுக்கு இந்த முறையில தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அங்க செயல்னு சொல்லல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க செயல்னு சொன்னா அந்த அளவுக்கு அத என்ன கிடையாது. நிறைய இடங்கள்ல செயல்ங்கிறது பயன்படுறதுனால பாடு என்கிற சொல்லின் மூலமாகவும் நம்ம சொல்றோம். நான் பட்ட பாடு அப்படின்னு நம்ம வழக்கத்துல உண்டு. அப்புறம் பாடு பண்பாடுன்னு ஒரு சொல்லு வருது. அந்த செயல் மூலமா தான் பண்பு தெரியும், அதனால அது பண்பாடு. நீங்க பண்பாடுனா கல்ச்சர்னு எழுதுறீங்க, நாகரிகம்னா சிவிலைசேஷன் எழுதுறாங்க, அது தப்பு. அது நாகரிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருக்குறள் படி யார் ஒருவன் பண்புகளில் தலை சிறந்தவனாக இருக்கிறானோ அவன் நாகரிகம் உடையவன். பண்புகளில் தலை சிறந்த பண்பு எது என்று கேட்டால், உடன் இருப்பவர் நஞ்சு கொடுத்தாலும் அதை வாங்கி உண்பவர்கள். அப்ப அவங்ககிட்ட எல்லா கேள்வியும் கேட்போம். ஏன்டா அவன் விஷம் கொடுக்குறானே தெரிஞ்சுதான் வாங்கி சாப்பிட்ற, ஏன்னா என்ன பண்றது, அவங்களோட பழகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது விஷம் கொடுக்குறானா இல்லையான்னு தெரிஞ்சு சொல்லலாம். விஷம் உங்களுக்கு நல்லதா இல்லையா, அந்த அளவுக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் உள்வாங்கிருக்கணும். அந்த மாதிரி முடியுமா பாருங்க. பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நயம்ங்கிற சொல்ல இங்கேயும் பயன்படுத்துறார். நயம்ங்கிறதுக்கு நான் எப்படி பொருள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயல்நிலை அன்பு. அந்த ஆர்வம் நட்புலாம் சொல்றீங்கல்ல, அதை விடவும் அன்பே இப்ப செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அதுதான் செயல்நிலை அன்புன்னு எழுதுவேன் நான். அதை நயம் அப்படிங்கிற சொல்லுக்கு நான் தர பொருள் வந்து செயல்நிலை அன்பு அல்லது அன்பின் செயல்நிலை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக அதை அப்படி விளக்கப்படுத்துறேன் நான் அதை. அதுதான் வந்து நயத்தக்க நாகரிகம். நாகரிகம் என்பது உயர்ந்த பண்பு. அது வந்து சிவிலைசேஷனுக்கு நாம எழுதுறோம், அது வந்து மொழிபெயர்ப்புல பண்ணிட்டாங்க, ஆனா அது இங்க வேற பொருள் இருக்குது. அதே மாதிரி கல்ச்சர் அப்படிங்கிறத பண்பாட்டுக்கு பயன்படுத்துறோம் நாம. அது வாழ்வியலோட தொடர்புப்பட்டது, அது மக்கள் பண்பாடு கல்ச்சர். ஆனா நாம அது பண்பு அப்படிங்கிற திருக்குறளை மொழிபெயர்த்து நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை கல்ச்சர்னு பண்ணக்கூடாது, அதை வர்ச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணணும்.
வர்ச்சு அப்படிங்கிறது தான். அதாவது தீய பண்பும் இருக்குது. அதனால வந்து ஹேபிட்டு, குட் ஹேபிட்டு, அதாவது அந்த குட்டு பேடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நல்லொழுக்கம் தான் நமக்கு பண்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நல்லொழுக்கத்தை எப்படி சொல்றது, அப்புறம் பண்பை எப்படி சொல்றது? பண்புன்னு நீங்க அந்த வேல்யூக்கு வந்துட்டாலே வந்து உங்களுக்கு வந்து அது நன்மை நல்லதைத்தான் குறிக்கும். மற்றபடி ஆனா நாற்றங்கிற சொல்லு கெட்டதுக்கே போயிடுச்சு. நாற்றங்கிற சொல்லு நல்ல வாசனை, நாற்றம், அதாவது முடை வாசனை அப்படிலாம் இருக்குது. ஆனா நாற்றம் என்ற சொல் பெரும்பான்மையை என்னது கெட்ட நாற்றத்திற்காக ஆக்கிவிட்டது. ஆனால் பண்பு என்பது அது பெரும்பான்மையும் நல்லதுக்கான ஒரு அடையாளத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க வந்து இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் தெளிவா அதை பண்ண வேண்டியது. கல்ச்சர் அப்படிங்கிற பேர்ல நீங்க பண்பு அப்படிங்கிறத சொல்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தமிழ் பயன்பாட்டோட கொஞ்சம் சரியா ஒத்து வரல. பயன்படுத்தியாங்க, அது வேற விஷயம். அதுக்கு நாம் எழுதும்போது கல்ச்சர்னு ஒரு ஒரு ஹிஸ்டரி எழுதும்போது இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை என்ன சொல்லணும்னா மக்களின் விழுமியங்கள், மக்கள் பயன்பாட்டில் செயல்பாட்டில் இருக்கிற விழுமியங்கள். அப்ப மக்களின் செயல்பாட்டில் இருக்கிற விழுமியங்கள்ங்கிறது அது ஒரு தொகுப்பு பெயர். ஆனா செயல்பாட்டுக்குள்ள வரும்போது உனக்கு பண்பு இருக்கிறதான்னு கேட்போம். அப்ப அதுக்கு அடுத்ததா ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு சொல்ல நாம கொடுக்கணும் அது ஆங்கிலத்துல. ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா கல்ச்சருங்கிற சொல்லி அங்க பயன்படுத்தக்கூடாது. நடைமுறைனா ஒரு செயல்பாட்டின் அடிப்படையில ஒரு செயல்பாட்டுக்குள்ள கல்ச்சர் வந்த அது வந்து ஒரு தொகை பெயர் அல்லது பொது பெயர். அது நான் வேலை செய்யற காலத்துல நான் நல்ல குணம் உடையவன் என்று சொன்னால் நான் எதெல்லாம் எனக்கு நல்ல குணம் அப்படின்னு பட்டியல் போடணும். நல்ல குணம் உடையவன் பொதுவா சொல்றது, அன்பு உடையவர்னு பொதுவா சொல்றது. அது இல்லாம எதெல்லாம் அன்பின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்கிறப்ப அன்பின் கீழ் வருவது எப்படி எப்படி வகைப்படுத்தப்படுகிறது, எது அருளின் கீழ் வருகிறது, எது நட்பின் கீழ் வருகிறது, எது ஆர்வத்தின் கீழ் வருகிறது, அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செயல்பாட்டுக்கான வடிவம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதை பொதுவா சொல்லிட்டு அது சொல்ல தெரியாது போயிடும். அதுதான் நான் சொல்றது. சோறு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும். சோறு என்றால் அது அரிசி தண்ணீரோடு கலக்கப்பட்டு தண்ணீர் சூடேறி அரிசிக்குள்ளே இருக்கிற ஆற்றல்கள் மென்மைப்படுத்தப்படுகிற காலத்தில், அது செரிமானத்திற்கு ஆக்கப்படுகிற காலத்தில் அது சோறு அப்படின்னு சொல்ல தெரியணும். சாப்பிட்றது சோறுன்னு எழுதக்கூடாதுங்க, வேற என்னத்தை சாப்பிடுவோம். அதனால சோறு அப்படின்னா இப்படி ஒரு விளக்கம் எழுதணும். சோறு என்று தமிழில் சொல்லப்படுவது அரிசியின் மூலமான உணவு. அதனுடைய ஆக்கம் என்பது அரிசியை தண்ணீரோடு தண்ணீரில் வேக வைத்து, வேதல் என்றால் அப்புறம் பதில் சொல்லணும். தண்ணீர் சூடேற்றப்படுகிற காலத்தில் அரிசி இணைகிற பக்குவம். அரிசி அப்படி இணைந்து அரிசிக்கு உள்ளே இருக்கிற ஆற்றல்கள் மென்மைப்பட்டு செரிமானத்திற்கு உரிய வகையில் அல்லது குடல் ஒத்து வருகிற வகையில் அதை என்ன பண்ணணும், ஆக்குகிற அல்லது பதப்படுத்துகிற ஒரு முறைமையில் உருவாக்கப்படுவது இது சோறு அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாதான் விளக்கம்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்ல தெரியுதான்னு பாருங்க. அதுதான் இப்ப திருக்குறளை எடுத்துக்கிட்டு நாம குழம்பிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சாதான் திருக்குறள். அப்படி இல்லைன்னாக்கா அது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு போறதுதான். அதனால்தான் நான் அடிக்கடி அதை வேற மாதிரி சொல்லுவேன். திருக்குறள் என்று தெருக்குறள் சொல்லுவது, தெருவுல போய் குரல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது. அது அந்த சமயத்துக்கு மோளடி இது டமார் அடிப்பாங்க, அது பறை அறிவித்தல் மாதிரி. அது அப்படி இல்லை. அது வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளால் உங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த புரிந்து கொள்ளப்படுவதில் இருக்கிற அந்த சிக்கல்களை தான் இப்ப நாம பேசிட்டு இருக்கோம். இப்ப பேசுறதுலதான் அந்த பண்பு, பாடு, நாகரிகம் இதெல்லாம் வருது. அப்ப என்னுடைய பண்பு என்பது, பண்பு உடைமை என்பது என்பதத்தால் எய்தல் எளிது என்ப. யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். அவன் எளிமைத்தன்மைக்குள்ள அந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரிடத்திலும் அதை வந்து அவனால எப்படி எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டணும். அப்படி காமிச்சிட்டீங்கன்னா
அவங்கிட்ட பண்புடைமை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இருக்கு. இந்த பண்பு உடைமை தான் எந்த அளவிற்கு அவன் அன்பை கையாளுகிறான் என்பதையும், அவனுடைய சூழல், பிறப்பு சூழல் எப்படி அதற்கு உரிய வகையில் இருக்கிறது என்பதையும் அடையாளப்படுத்தும். அது நேத்து நாம விரிவா பார்த்தோம். இதுதான் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சொல்லிட்டார். இப்ப இதெல்லாம் நீங்க வகைப்படுத்தி இது இதை சொல்லுது, இதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லணும். உடனே அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்குன்னு சொல்லிட்டதுனால நீங்க என்ன பண்ண முடியாது, ஏற்றத்தாழ்வுல கொண்டாட முடியாது, ஜாதியில கொண்டாட முடியாது. அப்போ நீங்க இது எந்த பொருள்ல சொல்றாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனாலதான் இந்த பண்புடைமை அப்படிங்கிறத சொல்றதுல உங்களுக்கு இவ்வளவு பிறப்பு சார்ந்த செயல்பாடு, பிறந்து வாழுகின்ற ஒரு மனிதனுடைய வகையில் அன்பை எந்த அளவிற்கு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிய வைக்கிற ஒரு தன்மையில் இருப்பதுதான் பண்பு அப்படின்னு முடிவுக்கு வரணும். அப்படி வந்தாதான் என்ன பண்ண முடியும், நன்றி புரிதல், நயனோடு நன்றி புரிதல் அப்படிங்கிறது பேச முடியும். பண்பு இலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கள்ளம் தீமையால் திரிந்தற்றுன்னு சொல்ற மாதிரி, அப்ப அன்பு என்ற ஒன்று இல்லாமல் அவனுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது என்று அது பண்புக்கு மாறான ஒரு செயலை முன்வைக்கிறது. அப்ப இந்த பிறப்பு சார்ந்த அன்பினுடைய வடிவத்தை உங்களுடைய செயல்களில் புரிந்து கொள்ளுகிற தன்மையில் பேசப்படுவது அன்பு, பண்பு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஓஹோ பண்புனா என்ன, குணம்னா என்ன, அருள்னா என்ன, அறிவுனா என்னன்னு தெரியும். அறிவு என்பது உங்களுடையது, சென்ற, ஆனால் அதை எப்படி சொல்ல வேண்டுமானால் நீங்கள் அதை ஆளக்கூடிய வகையில் சென்ற இடத்தால் செலவிடாது தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு சொல்லணும். அப்ப அது செயல்பாட்டு வகையில். அதனாலதான் திருவள்ளுவர் முழுக்க செயல்பாட்டு வகையில தான் புரிய வைக்கிறார். ஆனால் அதற்கான மூலங்களை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. மூலங்களை சொல்லாம சரி வாழறவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சமயத்துல எது பொருத்தமா இருக்குதோ சொல்லிட்டு போறான். அதனாலதான் வாழுகிறவர்கள் எல்லோரும் திருக்குறளுக்கு உரை எழுத ஆசைப்படுகிறார். அப்படி ஒரு டச்சிங் அதுக்குள்ள இருக்குது. அதனால அதை அப்படி ஒரு தொடர்பு அது வைத்திருக்கிறது உள்ள. அதனால அது அதனுடைய பெருமை தான். அதனால இப்ப உங்களுக்கு என்ன சிக்கல் வரக்கூடாதுன்னா, ஒரு பொருண்மையை புரிந்து கொள்ளுவதில் உங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. அதை புரிந்து கொள்ளுவதில் உங்களுக்கு தடை இருக்கக்கூடாது. அப்படி தடை இருக்குமானால் இந்த மெய்ப்பொருளியலாக திருக்குறளை புரிய வைப்பது என்பது கடினம். அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும்.